விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திரு தொல் திருமாவளவன் நமது தொலைபேசி இணைப்பில் இணைந்திருக்கிறார். வணக்கம் திருமாவளவன், இந்த தீர்ப்பு குறித்த உங்களுடைய முதல் கட்ட பார்வை என்ன? கடந்த ஜூன் மாதம் இந்த தீர்ப்பு ரிசர்வ் செய்யப்பட்டது. காலம் கடந்து இந்த தீர்ப்பை உச்சநீதிமன்றம் வழங்கி இருக்கிறது என்றாலும் இந்திய அளவில் ஊழல் சக்திகள் அச்சப்படும் வகையில் அவர்களுக்கு மிகப்பெரிய பேரிடியாக அமையும் வகையில் இந்த தீர்ப்பு அமைந்திருக்கிறது. இதனை விடுதலை சிறுத்தைகள் வரவேற்கிறோம். இந்த தீர்ப்பில் சசிகலா, இளவரசி, சுதாகரன் ஆகிய மூவரும் குற்றவாளிகள் என்று உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதே வேளையில் மறைந்த ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் காலமாகிவிட்டதால் தண்டனையிலிருந்து விடுவிக்கப்பட்டிருப்பதாகவும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் ஜெயலலிதா அம்மையார் அவர்களும் இதிலே குற்றவாளிதான் என்பதை இந்த தீர்ப்பு உணர்த்துகிறது. அந்த அடிப்படையில் பார்க்கிற போது அதிமுக ஆளும் கட்சியாக வெற்றி பெறுவதற்கு மக்கள் அளித்த வாக்குகள் ஜெயலலிதா அவர்களுக்கு வழங்கப்பட்ட வாக்குகள் தான் என்பதை நாம் அறிவோம். ஆக மக்கள் ஜெயலலிதா அவர்களுக்கு வழங்கிய அந்த வாக்குகளின் அடிப்படையில் இங்கே அமைக்கப்பட்ட அதிமுக அரசு தற்போது ஜெயலலிதா அம்மையாரும் குற்றவாளிதான் என்று உணர்த்தக்கூடிய வகையில் இந்த தீர்ப்பு அமைந்திருப்பதால் இந்த ஆட்சி தொடர்வது எந்த வகையில் நியாயம் இருக்க முடியும் என்று தெரியவில்லை. ஆனால் தற்போது சசிகலா தரப்பு, பன்னீர்செல்வம் தரப்பு என இரு தரப்பாக பிரிந்து நிற்கிற நிலையில் சசிகலா அவர்கள் தண்டனை அளிக்கப்பட்ட நிலையில அவருக்கு ஆதரவு அளித்தவர்களில் பெரும்பாலோர் பன்னீர்செல்வம் தரப்புக்கு ஆதரவு அளிக்க வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அவர் தனித்து ஆட்சி அமைக்கக்கூடிய அளவுக்கு பெரும்பான்மையை பெற வேண்டும். 117 சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவை பெற வேண்டும். அந்த அளவுக்கு அவர் பெரும்பான்மையை பெறுவாரா என்பதும் இப்போதைக்கு நாம் உறுதியாக சொல்ல முடியாது. இருக்கிற இந்த சூழலை வைத்து பார்க்கிற போது எப்படியும் இருதரப்பு என்பது இருக்கத்தான் செய்யும். அதனால் ஒருவருக்கு தனி பெரும்பான்மை கிடைக்க வாய்ப்பு மிக குறைவு. எனவே ஆட்சியை அமைப்பதற்கு ஆளுநர் யாரை அழைப்பார் என்பது கேள்விக்குறியாக மாறியிருக்கிறது. விடுதலை சிறுத்தைகளை பொறுத்தவரையில் ஜெயலலிதா அம்மையாரும் உயிரோடு இருந்திருந்தால் அவர் குற்றவாளிதான் என்று உணர்த்தக்கூடிய வகையில் இந்த தீர்ப்பு அமைந்திருப்பதால் அடுத்து பொது தேர்தலை நோக்கி போவதுதான் சரியாக இருக்க முடியும், நியாயமாக இருக்க முடியும். ஆளுநர் காலதாமதம் செய்தார் என்று குற்றச்சாட்டுகளை முன்வைத்தீங்க. இப்ப அவர் சரியான நடவடிக்கை எடுத்திருக்கார் அப்படின்னு எடுத்துக்கலாமா? இந்த தீர்ப்புக்காக காத்திருந்தார், அந்த நடவடிக்கை என்பது இப்போ சரியாக பார்க்கப்படுகிறதா? ஆளுநர் அதற்குரிய விளக்கத்தை ஒரு நாள் கூட நமக்கு வழங்கவில்லை. ஏன் அவர் தாமதம் செய்கிறார் என்பது அனைவருக்கும் எழுந்துள்ள பொதுவான கேள்விதான், விடுதலை சிறுத்தைகளுக்கு மட்டுமல்ல. நாங்கள் எந்த தரப்பையும் இருதரப்பாக பிரிந்த பிறகு ஆதரிக்கவில்லை. OPS அவர்களும் சசிகலா அவர்களும் ஒரே அதிமுகவில் இருந்தபோது, தலைமை மாற்றம் நிகழ்ந்த போது அதிமுகவினுடைய ஆட்சி தொடரட்டும் என்று நாங்கள் வாழ்த்து கூறினோம். இரு தரப்பாக பிரிந்த பிறகு இந்த தரப்பு அந்த தரப்பு என்று எந்த தரப்பையும் நாங்கள் வெளிப்படையாக அல்லது எந்த வகையிலும் ஆதரிக்கவில்லை. ஆனால் ஆளுநர் காலம் தாழ்த்தியதில் உள்நோக்கம் இருக்கிறதோ, மத்திய அரசு இதில் ஏதேனும் அரசியல் செய்கிறதோ என்கிற அச்சம் நமக்கு மேலிட்டது. அந்த அடிப்படையில் தான் ஆளுநர் விரைந்து முடிவெடுக்க வேண்டும். அதிலும் குறிப்பாக 5ஆம் தேதி ராஜினாமா செய்கிறார் முதல்வர். அந்த நேரத்தில் தமிழகத்தில் இருக்க வேண்டிய நம்முடைய ஆளுநர் மும்பைக்கு பறந்து செல்கிறார். 5-6 நாட்கள் கழித்து 9ஆம் தேதி தான் தமிழகத்திற்கு வருகிறார், ஒரு நெருக்கடியான சூழலில். அப்படி ஆளுநருடைய நடவடிக்கைகள் நமக்கு அச்சத்தை ஏற்படுத்திய காரணத்தினால்தான் ஏன் அவர் காலதாமதம் செய்கிறார், ஏன் விரைந்து முடிவெடுக்கவில்லை என்கிற குற்றச்சாட்டை முன்வைத்தோம். மேல்முறையீட்டு வழக்கில் ஒரு வாரத்துல தீர்ப்பு கொடுப்போம்னு உச்சநீதிமன்றம் சொன்ன நிலையில தான் அந்த காலதாமதம் நடந்தது என்று எல்லோருமே ஆளுநர் காலதாமதத்தை அவர் செய்யலாம் என்று லீகலா இருக்கிற இப்ப முகுல் ரோத்தகியோ அல்லது சோலி சொராப்ஜி உள்ளிட்டவர்கள் எல்லாம் அந்த கருத்தை முன்வைத்தார்கள். அப்போது அதை கடுமையாக எதிர்த்ததுனால இந்த கேள்வி முன்பு, இந்த நெருக்கடி ஏற்படுவதற்கு முன்பு உச்சநீதிமன்றம் ஒரு வாரத்தில் தீர்ப்பளிக்கும் என்று சொல்லவில்லை. நெருக்கடி ஏற்பட்ட பிறகுதான் உடனடியாக அவர்கள் போய் மென்ஷன் செய்துதான் உடனே தீர்ப்பு வழங்க வேண்டும் என்று முகுல் ரோத்தகி போய் கேட்கிறார். எத்தனையோ வழக்குகளில் நாம் போய் காவிரி நீர் பிரச்சனைகள் எல்லாம் கூட போய் அவர்கள் உடனடியாக மென்ஷன் செய்ய வேண்டும் என்று வற்புறுத்திய போதெல்லாம் அவர்கள் செய்யவில்லை. ஆனால் இந்த வழக்கிலே அவர்கள் முகுல் ரோத்தகி அந்த மாதிரியான கோரிக்கையை முன்வைக்கல. இது அந்த அந்த தெளிவையும் நாம உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். முகுல் ரோத்தகி இந்த வழக்கில் தீர்ப்பு கொடுங்கன்னு உச்சநீதிமன்றத்தை அணுகவில்லை. அரசு தரப்பிலிருந்து அணுகினார்கள். முகுல் ரோத்தகி போகாமல் இருந்திருக்காங்க. கர்நாடக அரசிலிருந்து அணுகப்பட்டது. கர்நாடக அரசு தான் உச்ச அப்பீல் போயிருந்தாங்க. ஆமா, கர்நாடக அரசு வந்து உடனடியாக போய் அவர்கள் மென்ஷன் செய்தது உண்மை.
அது மென்ஷன் செய்து அதன் அடிப்படையிலே தீர்ப்பை அவர்கள் விரைவாக கொண்டு வந்திருக்கிறார்கள். எது எப்படி இருந்தாலும் அந்த தீர்ப்பு விரைவாக வந்திருக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய எதிர்பார்ப்பு. இப்ப இருக்கிற அரசியல் சூழல்ல நீங்க சொன்ன மாதிரி ரெண்டு தரப்புக்குமே மெஜாரிட்டி இல்லாத சூழல்ல என்ன ஒரு சூழல் ஏற்படும்? ஒருவேளை அரசாங்கம் நீடிக்க முடியாத ஒரு சூழல், யாருமே அரசாங்கத்தை அமைக்க முடியாத ஒரு சூழல் என்பதாக வந்தால் அது ஒரு குடியரசுத் தலைவர் அல்லது விரைவில் தேர்தலா? உங்களுடைய அனுமானம் என்னவா இருக்கு? உங்களுடைய எதிர்பார்ப்பு என்னவா இருக்கு? அதான் அடுத்து பொது தேர்தலை நோக்கி செல்வதுதான் உசிதமாக இருக்கும், அதுதான் சரியானதும் கூட. ஏனென்றால் இந்த தீர்ப்பே ஜெயலலிதா அம்மையாருக்கே எதிராக விழுந்திருக்கிறது. இரண்டு தரப்புமே ஜெயலலிதா அம்மையாரை சொல்லித்தான் இப்போது அவர்கள் ஆட்சியை நடத்த விரும்புகிறார்கள். எந்த ஜெயலலிதா அம்மையார் பெயரை சொல்லி ஆட்சி அமைக்க இருதரப்பும் சொல்கிறார்களோ அந்த ஜெயலலிதா அம்மையாரும் குற்றவாளிதான் என்பதை இந்த தீர்ப்பு மறைமுகமாக நமக்கு உணர்த்துகிறது. ஆகவே அப்படிப்பட்ட நிலையில் அவருக்கு அளிக்கப்பட்ட வாக்குகளின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட இந்த ஆட்சி மறுபடியும் தொடர்வதிலே நியாயமில்லை என்பதுதான் விடுதலை சிறுத்தைகளின் நிலைப்பாடு. நன்றி திரு திருமாவளவன், இணைப்பில் வந்து உங்க கருத்துக்களை பதிவு செய்ததற்கு நன்றி.